வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 20ஆம் தேதி 5வது மாதம் 2024. இன்றைக்கி திங்கக்கிழமை வின் கம்பெனி நடைபெறுது. இந்த கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய வின் கம்பெனிக்கான நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ட்ரா நம்பர் 770வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம 100% வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி ஆடுவருக்கு பண்ணி நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 449ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 4-9ங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு இப்போது நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி தான் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாங்க பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத. நமக்கு பெண்டிங் நம்பராக ஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பர் பி போர்டில் 1 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 4 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கையில் வந்தால் மீண்டும் 9 வர்றதுக்கு பி போர்டு ஏ போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்டிங்லேயும் இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸில் இருந்து வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி சி போர்டு 4 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 4 4 9 தான் அடித்தாங்க. அதனால் நமக்கு சி போர்டு 4ம் மற்ற போர்டுக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடை நான் வச்சு பார்க்கையில் நம்ம ஏ போர்டு 9, பி போர்டில் நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை நம்ம வச்சு பார்க்கையில் இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் வந்திருக்கக்கூடிய நம்பர் போர்டு நம்பர்ஸாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இது நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டுமே தான் இந்த நம்பர். ஏ போர்டில் 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி நாளுக்கு என்ன நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம இந்த சார்ட்டை வச்சு பார்க்கையில் நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு 8 2 5 இதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நேற்றைய 25 மேட்ச் பண்ணி தான் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 25ங்கிற நம்பர் அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 825ன்னு இங்கே கீழே நம்பர் இருக்குது. இந்த 825லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் 257 215 254 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கையும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி தான் கெஸ்ஸிங் ஃபைனல் கெஸ்ஸிங்காக இப்போ கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த 8 2 5லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. 100% வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இதிலேருந்து கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸு வரணும், வந்தே ஆகணும். ஏன்னா நமக்கு முன்னாடி நாள் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த இடத்துல வரல.
அதனால் இந்த இடத்துக்கு அடிக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு நமக்கு வந்து தான் ஆகணும். உங்கள் கணக்கையும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேடையும் மேட்ச் பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% வின்னிங் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போது நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பரை நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு 3 ரிசல்ட்டுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். நமக்கு இந்த இடத்துலையும் நமக்கு தொடர்ந்து வந்து ஒரு 3 நாள் பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இதே மெத்தேடில் நம்ம அடுத்த ட்ராவுக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்து வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து நம்ம இதே மெத்தேடில் இருந்து தான் நம்பர் வந்து எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல 183 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் 135 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த 3ஆம் நம்பர் அப்படியே உள்ளே கொண்டு போய் நமக்கு 13ன்னு ஏபிக்கே வந்துருச்சு. அதே மெத்தேடில் பார்க்கையில் அதுக்கு அடுத்த நாளும் பாருங்கள் இந்த கீ நம்பரை வந்து அப்படியே 4ஆம் நம்பரை உள்ளே தள்ளி பி போர்டுக்கு அப்படியே ஏ போர்டு நமக்கு வந்துருச்சு 44. இதே மெத்தேடில் நமக்கு இன்றைக்கி உள்ளே தள்ளினாங்கன்னா 9ஆம் நம்பரை உள்ளே தள்ளி ஏபிஏ நமக்கு 79ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தேடாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஏபியிலேயே இந்த 79ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை மேட்ச் பண்ணி நீங்கள் சி போர்டு கரெக்டான நம்பர் வச்சிங்கனாலுமே 3 நம்பர் ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா. இது ஒரு மெத்தேடில் நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகுது. 2 நாள் பாஸ் ஆகிடுச்சு. 3ஆவது நாள் இதே மெத்தேடில் வந்துச்சுன்னா ஏபியில் 79ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்த மெத்தேடு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே நமக்கு ஏசி நம்பரை நமக்கு எடுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஏபி நம்பர் எடுக்கணும், இல்லாட்டி பிசி நம்பர் எடுக்கணும். சொன்ன மாதிரியே இங்கே வந்து பிசி நம்பர் 49ங்கிறத நமக்கு எடுத்துட்டாங்க. இந்த பிசி நம்பர் 49ங்கிறது நமக்கு இந்த இடத்துல நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போது அதுக்கு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு எந்த இடத்துக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு பார்க்கையில் பிசி பாஸ் ஆயிடுச்சு, ஏபி பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்தால் ஏசி தான் வரணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு இங்கே 52 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 52 நமக்கு ஏசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஏசியிலனா நமக்கு எந்த மாதிரி அடிப்பாங்கன்னா, இந்த மெத்தேடும் நமக்கு 100% ரெகுலராக பாஸ் ஆகக்கூடிய மெத்தேடு தான் பார்த்தீங்கன்னா. அதாவது ஏசியில் வந்து நமக்கு 25ம் 52 எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. 25ஐயும் 52ஐயும் எடுத்துக்கலாம். 100% வின்னிங் வர்றதுக்கு இந்த 3 நம்பர்ஸுமே வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நான் சொல்கிற போர்டுக்கே வந்து வந்துடும். 100% ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நீங்களே பார்க்குறீங்க எப்படி ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நான் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர் இந்த மெத்தேடை மட்டுமே நான் மேட்ச் பண்ணி இன்றைக்கி வந்து நம்பர் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதாவது நமக்கு ஏ போர்டு வந்து 7-2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் வந்து இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கு வழக்கு மெத்தேடில் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி வேண்டாம். நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து 7-2 எடுத்திருக்கோம், பி போர்டில் 1-9 எடுத்திருக்கோம், சி போர்டில் வந்து 5-6-1ன்னு எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 79, 51, 25, 16, 52,
97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 6 நம்பருக்குள்ளே தான் வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஒரு 3 நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1 2 5 1 12 51 17 96 17 96 12 51 72 20 15 72 15ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, 100% வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 12 51 17 96 72 15ன்னு எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா பாட்ஸ் நம்பர்ஸில் நம்ம நேற்றே வந்து ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். அதை மிஞ்சி வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் பாட்ஸில் வந்து கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது 975 நீங்கள் பாட்ஸ் எடுத்துக்கலாம், 215 ஒரு பாட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பரையுமே நான் வந்து பாட்ஸ் நம்பரில் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம் பாட்ஸில் மட்டுமே. அதே மாதிரி நம்ம நேற்று ஃபார்முலாவை பயன்படுத்தி எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம நேற்றே கொடுத்துருக்கோம். கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நம்பரையுமே ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 5 வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 2ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் நீங்கள் 100% ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.